சாரி சார். சார், மேலதான் கொலை நடந்திருக்கு. வாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் வந்தாச்சா? எஸ் சார். தடயங்கள் இல்ல சார். ஏன்னா கொலைகாரன் கிளவுஸ் போட்டு வந்திருக்கான். அதனால எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கல. பட் சார், கொலைகாரனுடைய பூட்ஸ் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு சார். Have you taken note of it? எஸ் சார். I have already taken note of it சார். Very good. Thank you சார். போலீஸ் நாய்ஸிமா? அது மேல இருந்து கீழே குதிச்சு மெயின் ரோடு வரைக்கும் போயிருச்சு சார். அங்க இருந்தா கொலைகாரன் டாக்ஸிலயோ ஆட்டோலயோ தப்பிச்சு போயிருக்கான்னு நினைக்கிறேன். நகை பணம் ஏதாவது காண போயிருக்கா? இல்ல சார். நகைக்காக பணத்துக்காக நடந்த கொலையா தெரியல சார். I see. கான்ஸ்டபிள், சார், இவங்க தான் டாக்டர் லட்சுமி. இறந்து போனது எங்களோட அத்தை தான் சார். ஐ எம் சாரி மேடம், உங்ககிட்ட தனியா சில கேள்விகள் கேட்கணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? மேடம், அவங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் என் கடமை நான் செய்யணும். ப்ளீஸ். லட்சுமி, அழாத. அவங்க கேக்குற கேள்விக்கு அமைதியா பதில் சொல்லு. நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? ப்ளீஸ். எங்க அத்தைக்கு சமீபத்துலதான் கண் ஆபரேஷன் நடந்துச்சு. கொஞ்ச நாளாவே அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருந்தது. அதனால டெய்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வீட்டை பூட்டிட்டு ஒரு சாவி எடுத்துட்டு போயிடுவேன். திரும்பி வரும்போது வீட்டை திறந்து நானே வந்துருவேன். நேத்து ராத்திரி நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். மழை ஜோரா பெஞ்சிட்டு இருந்தது. நான் என் அத்தை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் என் ரூமுக்கு போய் புக் படிச்சுட்டு இருந்தேன். அத்தைக்கு கண் ஆபரேஷன் பண்ணதுனால கண்ணு கூசும். அதனால நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்தேன். அத்தை, வாங்க வந்து ரூம்ல படுங்க. அத்தையை படுக்க வச்சுட்டு திறந்திருந்த கதவை சாத்த போனேன். அப்ப திடீர்னு போன் பெல் அடிச்சது. ஒரு சீரியஸ் கேஸ் விஷயமா என்கிட்ட கன்சல்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு மாடியில இருந்து சத்தம் கேட்டுச்சு. என்ன இது? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மேடம், உங்க சொந்த பந்தங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சின்ன வயசுலயே நான் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த அத்தை தான் வளர்த்தாங்க. அவங்க துரதிஷ்டம் கொஞ்ச நாள்லயே புருஷனையும் பறி கொடுத்துட்டாங்க. அந்த கஷ்டத்திலையும் என்ன வளர்த்து படிக்க வச்சு டாக்டர் ஆக்குனாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாலதான் பூர்வீக சொத்தெல்லாம் வித்துட்டு மெட்ராஸ்க்கு வந்தோம். அப்ப வாங்கினதுதான் இந்த வீடு. இப்ப கூட என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. யார்கிட்டயும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க ஏன் தனியா இருக்கீங்க? ஒரு வேலைக்காரியோ ஒரு வாட்ச்மேனை வச்சிருக்கலாம் இல்லையா? வீட்டுல இருந்த வேலைக்காரி கல்யாணமாயி புருஷனோட ஊருக்கு போயிருக்கா. குருக்கா 2 நாளைக்கு முன்னாடி லீவ் எடுத்துட்டு போயிட்டா. சரியான சந்தர்ப்பத்தை தான் கொலைகாரன் பயன்படுத்தியிருக்கான். இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு. எனிவே, தேங்க்யூ மேடம். நான் மத்தவங்களை விசாரிக்கிறேன். ரொம்ப நாளா மாட்டாதவங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. தீர்த்துட்டேன்.
ராத்திரி ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி தூக்கம். வேலை இல்லாதப்பவே இந்த லட்சணம். இன்னும் வேலைக்கு போயிட்டா கிழிஞ்சிரும். டேய், ஒரு வீட்டுக்காரன் வந்திருக்கானேன்னு ஒரு மரியாதை உண்டா? டேய், எந்திரா. இவன் இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டான். என்ன வீட்டுக்குள்ள மழை பெய்யுது? இந்த வீட்டுக்கார பையன் ஓட்ட விடா கட்டி வச்சிருக்கான். வீட்டுக்கார பயலா? எப்ப வந்தீங்க? ஏண்டா சொல்ல மாட்டேன். எங்கடா அவன் கூட்டாளி? என்னது குஞ்சுடுவியா? இல்லங்க, இதுக்கு போயிருக்காருங்க. அங்க என்னப்பா? வந்துச்சு போயிருக்காரு. போயிருக்கானா? என்னது போய்கிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்காரா? அம்மா, வீட்டுக்காரன் பாத்ரூமா கட்டி வச்சிருக்கான். உள்ளேயும் போக முடியல, வெளியும் போக முடியல. கதவுல ஒரு தாழ்பா போடக்கூடாது, கைட்ட கட்டி வச்சிருக்கான். இப்படி புடிச்சிட்டு போறது என்னமோ குதிரையில போற மாதிரியே இருக்கு. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? கண்ணாயிரா, இது யாரு? உன் ஃப்ரெண்டா? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நான் தாண்டா இந்த வீட்டுக்காரன். மறந்து போச்சு. ஏண்டா மறக்க மாட்டீங்க? மாசம் மாசம் வாடகை கொடுத்திருந்தா என்ன பார்த்திருப்பீங்க. நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையே. யோ, ரொம்ப பேசுனேன். ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்களுக்கு சொந்தமாக்கிடுவோம். அட பாவிகளா, ஏற்கனவே இந்த தெருவே நான் வச்சிருந்தேன். அவ்வளவு கேடு கேட்டவனா? இந்த தெருவில் இருக்க வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன். உங்களை மாதிரி ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான். இந்த ஒரு வீடு தான்டா எனக்கு மிச்சமாயிருக்கு. நான் வாடகை வீட்டுல இருக்கேன்டா. அந்த வாடகை கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம். அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன் இங்க போல? இங்க இருந்து போறதுக்கு பணம் இல்ல. இன்னொரு 5 டேஸ்ல, அதாவது 2 நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். 5 டேஸ்னா 3 நாள்ரா. சுத்தம் 2 பேருக்குமே இங்கிலீஷ் தெரியல. 5 டேஸ்னா 4 நாள். இப்படியோ 2 நாள்ல வாடகை கொடுத்துருக்கடா. சரி சரி, பேப்பர் கொடுங்க. 2 நாள்ல கொடுத்துற சொல்றா. பேப்பரையா? வாடகை முயற்சி பண்றான். என்ன மோட்டர் பைக்ல உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கிறேன்? அண்ணே, என்ன போட்டோ போட்டிருக்கு? உன் போட்டோவா? இல்ல, நாய் போட்டோ. எங்க? இத படிங்களேன். ஜிம்மியை காணவில்லை. அன்புள்ள ஜிம்மி, நீ வீட்டிலிருந்து காணாம போனதுல இருந்து எனது தாய் படுத்த படுக்கையா கிடக்கிறாள். இந்த விளம்பரத்தை பார்த்ததும் உடனே நமது வீடு வந்து சேர். பாத்தீங்களானே, நாய் கூட இப்படி விளம்பரம். நம்மளும் காணா போய் 18 வருஷமாச்சு. நம்ம வீட்டை சேர்ந்தவங்க ஒரு பையன் கொடுத்தான விளம்பரம். எங்க அப்பா விளம்பரம் கொடுத்தாரு. அவ்வளவு பாசமா? ஆமா. என் மகன் பீதாம்பரம் காணவில்லை, கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு வருபவனை கொலை செய்வது விளம்பரம் கொடுத்தாரு. அண்ணா, கீழே பாருங்க. என்ன? இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும். இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல? அட போடா, இது எங்கே தேடி எங்க கண்டுபிடிக்கிறது? இப்படி செஞ்சா என்ன? என்ன? ஒரு வீட்டுல நாயை திருட வேண்டியது, மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. நாயை கொடுத்தா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்க இல்ல? கண்ணாயிரம், பீதாம்பரம், அருமையான ஐடியா. ஓகே, லம்பு லம்பு அமைச்சிருவோம். எஸ், கம் ஆன், கேரி ஆன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.